வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து நாங்கள் பாஸ்தா ரெசிபி செய்ய போகிறோம். ஆக்சுவலி இது என் ஹஸ்பண்ட் ரெசிபி. ஸோ என் ஹஸ்பண்ட் அசங்க் வந்து உங்களுக்கு இந்த பாஸ்தா ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தருவார். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து 120 கிராம் இறால் இருக்குது. இந்த இறாலுக்கு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகும் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து பொரிப்போம். 3-4 நிமிஷம் இதை பொரிச்சிருக்கோம். இதில் 4 நிமிஷம் பொரிச்சிருக்கேன். இதை பொரிச்ச காணும் இப்போ இதை ரொம்ப ஒரு பேப்பர் டவலில் கிள்ளி எடுங்கோ. இப்போ இந்த தாச்சியை வந்து நான் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். இதுக்கும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து 275 கிராம் ஹாட் டாக் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் சொன்னால் நீங்கள் சாசேஜும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஸோ இந்த ஹாட் டாக் வந்து ஏற்கனவே வந்து குக் பண்ணி தான் வர்றது. ஜஸ்ட் எனக்கு அந்த கிறிஸ்பியாக வர்றதுக்கான தான் இதை நான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இதையும் வந்து நான் கிறிஸ்பியாக வந்து பொரிச்சு எடுத்துருக்கேன். ஸோ அதே பிளேட்டில் வந்து இதையும் இறக்கி எடுப்போம். இறால் போட்ட பிளேட்டில் ஸோ அதே தாச்சியில் வந்து நான் அதில் வந்த எண்ணெயை வந்து முதல் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு இந்த சாசேஜ் அந்த ஹாட் டாக் பொரிச்சு நான் இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆக்கியிருக்கேன். எண்ணெயை குறைச்சிட்டு இதில் வந்து பேக்கன் இருக்குது. 175 கிராம் பேக்கன். உங்களுக்கு விருப்பம் பண்ணால் நீங்கள் போடலாம், ஆனால் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கன் எடுத்து இப்படி சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணி வெட்டி இருக்கிறேன். ஸோ பேக்கனில் நிறைய எண்ணெய் வரமண்டபடியாக தான் நான் அந்த எண்ணெயை வந்து குறைச்சிருக்கிறேன். ஸோ இந்த பேக்கனையும் போட்டு இதை பொரிச்செடுப்போம். ஸோ அந்த பேக்கனை வந்து நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சிடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பேக்கன்லேருந்து வந்த எண்ணெய் தான் இவ்வளவும். இந்த பேக்கனை நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சிட்டு இதையும் வந்து ஒரு பேப்பர் டவலில் வந்து கிளியர்ங்கோ. ஸோ அந்த பேக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே வந்து இதில் வந்து 175 கிராம் அஸ்பாரகஸ் இருக்குது. இந்த அஸ்பாரகஸ் எடுத்து நான் அந்த அடிக்காம்பு வந்து உடைச்சிருக்கிறேன். அடிக்காம்பு உடைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அந்த அஸ்பாரகஸ் நீங்கள் போட போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது. ஸோ அப்படி மடிக்கேக்கு வந்து உடையிற இடத்துல தான் இந்த ஸ்டெம்பை வந்து நீங்கள் வந்து உடைச்செடுக்கணும். இப்போ இதை நாங்கள் இதையும் வந்து லைட்லியாக இந்த பேக்கன் ஆயிலில் போட்டு பொரிச்செடுப்போம். இந்த ஸ்பைரகஸ் வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து பொரிச்சிருக்கேன். இப்போ இதையும் இறக்கி விடுங்க. இந்த ஸ்பைரகஸையும் 3 மினிட்ஸ் வந்து பொரிச்சிருக்கிறேன். ஆலிவ் ஆயில் மேசஹந்தி එකමාරක්. இதில் வந்து எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது ஆலிவ் ஆயில். இப்போ இதை இந்த தாச்சில் விடுங்க. பே லீவ்ஸ் එකක්. இதில் வந்து ஒரு பே லீவ் இலை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. அது போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மாதிரி இந்த எண்ணெயில் விடுங்க. சுதுலூனு பிகி 7ක් சாப் කරලා තියෙනවා. இதில் வந்து 7 உள்ளி வந்து சின்ன சின்ன வட்டி இருக்குது. இதையும் இப்போ இந்த எண்ணெயில் போடுங்க 30 செகண்ட்ஸ் பிறகு. கிராம் 5ක විතර සාමාන්‍ය පොඩි ඉඟුරු කෑල්ලක් තලලා chop කරලා තියෙනවා. இதில் வந்து 5 கிராம் இஞ்சி இருக்கு. இது வந்து சின்ன சின்ன வட்டி இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாமான்‍ය තරමක බීලුණු ගෙඩිය කපලා මේ ගානට කපාගෙන තියෙනවා. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. මේ ටික අපි රන්වන් පාට වෙන්න බෙද ගන්නවා. இதை வந்து கொஞ்சம் லைட்லியாக கோல்டன் ப்ரௌன் வரையிலும் இதை வதக்கி எடுப்போம். අමු ඉඟුරු කෑල්ලයි garlic ටිකයි ginger ඔක්කොම බැදීගෙන එනවා සාමාන්‍යයෙන්. අපි ඒකට දාගන්නවා ග්‍රෑම් 250ක් red tomatoes මම අරන් තියෙනවා. මේ ඒක හොයාගන්න බැරි නම් අපි ගන්නවා මේ සාමාන්‍ය තක්කාලි ගෙඩියක් අරගෙන ඒ ගාන අරගෙන කපා ගන්න. வெங்காயம் வந்து லைட்லி கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிட்டு இதில் வந்து கிரேப் டொமேட்டோ இருக்குது. இதை எடுத்து கழுவி 2ஆக வெட்டி வச்சிருக்கு. இதில் வந்து 250 கிராம் கிரேப் டொமேட்டோ இருக்குது. உங்களுக்கு கிரேப் டொமேட்டோஸ் ஃபைன் பண்ண இல்லாட்டிக்கு நீங்கள் நார்மலான டொமேட்டோஸ் நீங்கள் இதுக்கு போடலாம். ஸோ இப்போ இந்த கிரேப் டொமேட்டோ இதில் போடுவோம்.
දැන් අපි මේ තක්කාලි ටික වතුර ගතිය යන්න මදගින්න බැද ගන්නවා. ஸோ இந்த தக்காளி போட்ட அப்புறம் இந்த தக்காளி இருக்க கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்குது தானே இந்த தண்ணி தன்மை போவரையும் இதை வந்து வதக்கி எடுப்போம். ලුණු තේ හැඳි භාගයක් අපිට අවශ්‍ය පදමට දාගන්න පුළුවන්. නමුත් අපි චීස් වගේක් දානවා. ඒකෙත් ලුණු ගතිය තියෙන හින්දා ලුණු ගොඩක් දාගන්න නැතුව සාමාන්‍ය චුට්ටක් දාගන්නවා. அந்த உப்பு இருக்குது, 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது. ஆனா நீங்க உப்பை பார்த்து போடுங்க. ஏன்னா நாங்க சீஸும் போடுறபடியா உப்பு வந்து கூட இது செய்யும். ஸோ நீங்க உப்பை பார்த்து போடுங்க. குடு කරගත්ත ගම්මිරිස් තේ හැඳා. இதுல வந்து பெப்பர் பவுடர் இருக்குது, மிளகு பவுடர். இதுல வந்து 1 டீஸ்பூன் இருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. අපි මේ තක්කාලි ටික විනාඩි 10ක් විතර බැදගත්තා. இதுல வந்து இந்த தக்காளி வந்து இப்போ 10 நிமிஷமா போட்டு இதை வந்து அடுப்புல வச்சு ஸ்டர் ஃப்ரை பண்ணது. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிட்டு. இந்த 10 மினிட்ஸ்க்கு பிறகு ඉස්සෝ ග්‍රෑම් 120ක් ගම්මිරිස් ලුණු කුඩු ටිකක් දාලා බැදලා අරන් තියෙනවා. இதுல 120 கிராம் இறால் எடுத்து உப்பும் பெப்பரும் போட்டு பொரிச்சு வச்சிருக்கு. இப்போ இதை 10 நிமிஷத்துக்கு பிறகு இப்போ இதில் போடுங்க. බේකන් ග්‍රෑම් 175ක් චූටි කෑලි කපලා බැදලා අරන් තියෙනවා. ஸோ இப்போ நான் பொரிச்சு வச்சிருக்க பேக்கன் 175 கிராம்ஸ் பேக்கனை இப்போ இதில் போடுங்க. සොසේජ් ග්‍රෑම් 250ක් බැදලා අරන් තියෙනවා. இதில் வந்து இந்த ஹாட் டாக் வந்து ஸ்லைஸ் பண்ணி 275 கிராம்ஸ் இருக்கு பொரிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. ස්පැරගස් ග්‍රෑම් 175ක් විතර බැදලා අරන් තියෙනවා. ஸ்பேரகஸ் வந்து 175 கிராம் லைட்லியா பொரிச்சிருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. බටර් තේ හැන්දක් මේකට දාගන්නවා. இதுல வந்து பட்டர் இருக்குது, 1 டீஸ்பூன் பட்டர் இருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. ඕගෑනෝ தே හැඳි භාගයක්. இதுல வந்து ஒரிகானோ இருக்குது, 1/2 டீஸ்பூன் இருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. කෑලි මිරිස් මේස හැන්දක්. இதுல வந்து இடிச்ச மிளகா தூள் இருக்குது, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. හොඳට මික්ස් කරගන්නවා. உங்களுக்கு இதுக்கு வேணும்னா நீங்க சிக்கன் பிரஸ்ட் வந்து ஆள பொரிச்ச மாதிரி சிக்கன் பிரஸ்ட் பீஸையும் நீங்க இதுக்கு போடலாம். මේකට අපිට ඕන නම් chicken breast ටිකක් කපලා බැදලා දාගන්නත් පුළුවන්. අපි මේක විනාඩි 5ක් විතර මේ විදිහට මේ මදගින්නේ சாமானியம் බැද ගන්නවා. ஸோ இப்போ இதை வந்து லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை வந்து வதங்க விடுவோம். ஸோ இப்போ இது 5 நிமிஷம் ஆயிடுது. 5 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு විනාඩි 5ක් අපි මේක උයාගත්තා. දාගන්නවා සෝදලා සුද්ධ කරගත්ත නිවිති ග්‍රෑම් 100ක්. ஸோ இதில் வந்து கீரை இருக்குது. இந்த கீரையை வந்து கழுவி வச்சிருக்கு. 100 கிராம் கீரை இருக்கு. ஸோ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த கீரையை இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. මේක හොඳට අපි මික්ස් කරගන්නවා. නිවිති අපි ගොඩක් වෙලා ගින්දරේ තියන්න විනාඩි 2ක් විතර තිබ්බාම හොඳට මැති. ஸோ அந்த கீரை போட்ட அப்புறம் 2 நிமிஷம் வந்து அவிய விடுவோம். හරි අපි දැන් විනාඩි 2ක් මේක නිවිති ටික දාලා ඉවරලා කුක් කරගත්තා. இந்த ஸ்பினிச் போட்ட அப்புறம் 2 நிமிஷம் ஆயிடுது. 2 நிமிஷத்துக்கு பிறகு පාමෂාන් චීස් තියෙනවා කුඩු කරගත්තේවා මේ පිටි වගේ කුඩු කරගත්තේවා ග්‍රෑම් 80ක්. නමුත් ඕගොල්ලන්ට මේ පාමෂාන් චීස් ලොකු බාර් එකක් වගේ නම් තියෙන ග්‍රේට් කරලා ගන්න පුළුවන්. ஸோ இதில் வந்து பார்மெசான் சீஸ் இருக்குது, 80 கிராம் இருக்குது பவுடர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சீஸ் இல்லாட்டிக்கு நீங்கள் வேறு சீஸ் வந்து ரொமானோ சீஸ் ஏதாவது பவுடர் சீஸ் வந்து நீங்கள் இதுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 80 கிராம் பார்மெசான் சீஸை இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. දැන් මේක හොඳට කවලම් කරගන්නවා. විනාඩි 2ක් අපි මේ චීස් ටික දාලා පොඩ්ඩක් කුක් කරගත්තා. இந்த சீஸ் போட்ட பிறகு 2 நிமிஷம் ஆயிருக்கு. 2 நிமிஷத்துக்கு பிறகு පාස්තා ග්‍රෑම් 300ක් උයන්න කලින් ග්‍රෑම් 300ක් අපි කිරලා ගත්තා. දැන් මේක මේ අල්ඩන්ටේ වෙන්න කුක් කරලා තියෙනවා. මොකද මේක හොඳටම උයාගන්නේ නැහැ. එහෙම වුණොත් ඇලවෙනවා. 180ක් විතර 85ක් විතර කුක් වෙද්දී අපි මේක වතුර පෙරලා ගන්නවා. එතකොට ගානට මේක තියෙන රසනෙත් එක්ක කුක් වෙනවා. ඒක නිසා මේ ගොඩක් පාස්තා කුක් කරන්නේ නැහැ. උයන්නේ නැහැ. ඒක එකට ඇලවෙන හින්දා. ඒකට බටර් චුට්ටක් දාලා තියෙනවා. ඒකට ඇලවෙන්නේ නැති වෙන්න. ஸோ இதில் வந்து 300 கிராம் ஸ்பெகரி பாஸ்தா எடுத்து உங்களுக்கு விருப்பமான பாஸ்தா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. பட் இதில் 300 கிராம் எடுத்து அதை வந்து நாங்கள் அவிச்சு வச்சிருக்கோம். ஆனால் 100% அவிக்கக்கூடாது. 85% எடுத்து அவிச்சு வச்சிங்கன்னு சொன்னால் அவிச்சிட்டு இறக்குனீங்கன்னு சொன்னால் அந்த சூட்டில் வந்து 100% நல்லபடியாக அவிஞ்சு வரும். ஸோ இதில் வந்து 300 கிராம் பாஸ்தா எடுத்து அவிச்சு வச்சிருக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. අපි දැන් මේක හොඳට මික්ස් කරගන්නවා. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. දැන් අපි මේක හොඳට මිශ්‍ර කරගත්තා. ඊට පස්සේ අපි ලිප ඔෆ් කරලා දානවා. මේක ගොඩක් උයන්න දෙයක් නැහැ. මොකද පාස්තාත් උයලා තියෙන අනිත් කෑම
අනිත් දාපු දේවලුත් තැම්බිලා තියෙන නිසා හොඳට මික්ස් කරගන්නවා. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பை நிப்பாட்டியாச்சு. இதை கூடனே அவியப்படுத்த தேவையில்லைன்னு சொன்னால் எல்லாமே நாங்கள் வந்து ப்ரீயாக ஃப்ரை பண்ணி வச்ச வழியாக. ஸோ இந்த பாஸ்தா செய்து முடிஞ்சுது. ஸோ இப்போ அடுப்பை நிப்பாட்டியாச்சு. இந்த அடுப்பை நிப்பாட்டிட்டு இதில் வந்து அரைவாசி தேசிக்காய் இருக்குது, லைம் அல்ல லெமன் நீங்கள் இதுக்கு விடலாம். ஸோ இதில் வந்து ஹாஃப் லைம் இருக்குது. இதை வந்து இப்போ ஸ்குவீஸ் பண்ணி விடுங்க. දෙහි බෑවක් තියෙනවා. මේක අපි පාස්තා එක කුක් කරලා ලිප ඔෆ් කරායින් පස්සේ මේ දෙහි බෑව යුස ටිකක් දාගන්නවා. එතකොට පාස්තා එක රසට එනවා. லைம் விட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. දැන් අපි මේක හොඳට ආයෙත් සැරයක් මික්ස් කරගන්නවා. ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாஸ்தா செய்து முடிஞ்சுது. අපි දැන් මේක මික්ස් කරගත්තා. කන්න තමයි තියෙන්නේ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாஸ்தா எல்லாம் செய்து முடிஞ்சுது. இதுதான் என் அசங்கோட ஃபேவரட் ரெசிபி ஆக்சுவலி இந்த பாஸ்தா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தந்துரு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டாக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.